உங்க கால்ஸ் நிறுவனம் எப்படி இதுல ஈடுபாடு வந்தது? எதிர்மானிய செயல்பாடுகளை ஈடுபட்டு வருது. 2021 நாங்க ஆரம்பிச்சோம். சென்னையை நாங்க மையப்படுத்தி அதுக்கு பிறகு இந்தியாவில நாங்க குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு ப்ராஜெக்ட் எல்லா மாநிலங்களையும் நாங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 200 மெகாவாட்டுக்கு மேல நாங்க பண்ணி இருக்கிறோம். இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுல எல்லாமே இருக்கும். அதை முடிச்சுட்டு போஸ்ட் கமிஷனிங் ஆக்டிவிட்டிஸ், ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். காற்றாலை, சூரிய சக்தி 2 பிரிவிலையும் ஈடுபட்டு வரீங்க. காற்றாலைக்கான உற்பத்தி முறையை உருவாக்கி வச்சிருக்கீங்க, சூரிய சக்திக்கான செயல்பாடுகளை எப்படி உருவாக்கி வச்சிருக்கீங்க? நாங்க பேன் இந்தியா பேசிஸ்ல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு சேலஞ்சிங்கா அவங்க பண்றாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. தமிழ்நாடு ஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா ரினியூவபிள் எனர்ஜில அவங்க தான் பயங்கரா இருக்காங்க, நம்பர் 1 இன் இந்தியா. சோ அப்படி இருக்கும்போது மரபுசாரா எரிசக்தி அமைக்கிறவங்களுக்கு அரசாங்கம் எது மாதிரியான திட்டங்களை வடிவமைச்சு கொடுக்குது? பவரோட டிமாண்ட்ஸ் நிறைய தேவைப்படுறதுனால ஈஸியா வீடுகள், பங்களாக்கள், கார்பரேட் நிறுவனங்கள், நகை கடை மாதிரி, துணி கடை மாதிரி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி அமைக்கணும்னா எவ்வளவு மெகாவாட் மின்சாரம் தேவைப்படும், எவ்வளவு காஸ்ட் வரும், எவ்வளவு சப்சிடி கிடைக்கும்? ரெசிடென்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய வீடு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோவாட் அவங்களோட சாங்ஷன் லோடு இருக்கும். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு மேல போகும்போது கமர்ஷியல்ல போறவங்களுக்கு அவங்களுக்கான கட்ட வேண்டிய அமௌண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் சார். 80% மேல அவங்களுக்கு பேமெண்ட் கட்ட வேண்டியதே வராது. அந்த அளவுக்கு வர்த்தக நிறுவனம் அல்லது ஒரு தொழிற்சாலைக்கு அமைச்சு கொடுக்கணும்னா எத்தனை மாசத்துல அமைச்சு கொடுப்பீங்க? அதுக்கு என்ன காஸ்ட் ஆகும்? நாங்க LOI சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வாங்க கொடுக்க வேண்டிய அப்ரூவல்ஸ்ல இருந்து எல்லாமே ஆஃப்டர் கமிஷனிங் முடிகிற வரைக்கும் நான் சொல்றேன் 1.5 மாசத்துக்குள்ளே நாங்க லைசன்ஸ் வாங்குது, அதுக்கான அத்தாரிட்டி என்னென்ன விஷயத்தை எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துடுவீங்களா? ஒரு சோலார் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நாங்க அவங்களுக்கு அப்ரூவல் வாங்குறதுல இருந்து, ப்ரொக்யூர்மெண்ட்ல இருந்து, இன்ஸ்டாலேஷன், கமிஷனிங் பண்ணி கம்ப்ளீட்டா அவங்களை ஹேண்ட் ஓவர் பண்றது வரைக்கும் எல்லாம் பண்ணுவோம். பிளஸ் சோலார் பகல்ல மட்டும்தான் உற்பத்தி செய்ய முடியும், இரவுல கிடைக்காது. இரவுல அரசு மின்சாரம் தான் பயன்படுத்தணும். அதால இது போடத்தால பெருசா பெனிஃபிட் இல்லைன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இது எல்லாருக்குமே இருக்கிறதா ஒரு நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க. இப்போ புதுசா வந்திருக்கக்கூடியது இந்த டெக்னாலஜி சப்போர்ட் பண்ணுது. நம்ம இதுவும் நம்ம பண்ணிக்கலாம். டே டைம்ல நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவர் போக சோலார் பிக்ஸ் பண்ணி தராங்க இல்லைங்களா மின்சாரம். ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ரேட் வித்தியாசப்படுது. அது எந்த காரணங்களால ரேட் வித்தியாசப்படுது? உண்மையான யதார்த்தம் இது ஆப்பிள் டு ஆப்பிள் அந்த பேனல்ல வித்தியாசம் இருக்கா? குவாலிட்டியான ப்ராடக்ட் உங்களுக்கு கொண்டுட்டு வரும்போது விண்மில் போடணும்னு நினைக்கிறாருன்னா என்ன காஸ்ட் வரும் சார்? இன்னைக்கு கேட்டகரியில இருக்கக்கூடிய விண்மில் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு விண்மில் பண்றவங்க அரசாங்கத்துக்கு தான் கொடுக்க முடியுமா, தனியாருக்கு அவங்க கொடுக்க முடியுமா? அவங்களுக்கு தேவை போக மீதி இருக்கக்கூடிய ஜெனரேஷனை என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு இது வரும்போது 2010க்கு பிறகு ஓபன் ஆக்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுனாங்க. யாரு கன்சியூமர் அவங்களுக்கு பவர் தேவை இருக்கோ அவங்க இந்த ஜெனரேட்டர் வாங்கிக்கலாம். ஆனா அதுக்கான எல்லா அப்ரூவலும் நீங்களே பவர் உற்பத்தி பண்றீங்களா? அதுக்கு எப்படி ஐடியா வந்தது? அதை எப்படி செயல்படுத்துறீங்க? வணிகமணி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய தேவை காலத்தின் கட்டாயம் மரபுசாரா எரிசக்தி என்பது. இன்னும் மின்கட்டணம் அதிகரிக்க மற்ற வகைகளையும் நாம் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டியது அவசியமாகிறது. அதற்காக அந்த துறையில் நிறைய நிறுவனங்கள் ஈடுபட்டு வந்தாலும் கால்ஸ் ரெனவபிள் எனர்ஜி இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி மூலம் மின்சாரங்களை உற்பத்தி செய்து விற்பனைப்படுத்தி வருகிறது. மற்ற பெரிய நிறுவனங்களுக்கான மெகாவாட் கணக்கில் மின்சாரத்தை அமைத்தும் கொடுத்து வருகிறது. அந்த துறையின் செயல்பாடுகள் பற்றி அதன் நிறுவனர் திரு அருள் பாலன் அவர்களை சந்திக்க உள்ளோம். வாருங்கள், அவரை நேரில் சந்தித்து நாம் கேள்விகளை தொடுப்போம். வணக்கம் சார்.
வணக்கம் சார். உங்க கால்ஸ் நிறுவனம் எப்படி இதுல ஈடுபாடு வந்தது? எதிர்மானிய செயல்பாடுகளை ஈடுபட்டுட்டு வருது? வணிகமணி நாளிதழுக்கும் வீர ஆறுமுகம் சாருக்கும் எனக்கு ரொம்ப நன்றி, எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ இந்த கேல்ஸ்ன்ற நிறுவனம் வந்து நாங்கள் 2021 நாங்கள் ஆரம்பித்தோம். அது முதல்ல திருநெல்வேலி ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சு நாங்கள் பண்ணணும். அதுக்கு பிறகு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷனுக்காக வந்து நாங்கள் சென்னையை நாங்கள் மையப்படுத்தி, அதுக்கு பிறகு இந்தியாவில் வந்து நாங்கள் குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, அப்புறம் கர்நாடகா, தமிழ்நாடு ப்ராஜெக்ட் எல்லா மாநிலங்களே நாங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்டோட பாலிசிஸ் வந்து நல்ல நமக்கு ரினியூபிள் எனர்ஜியை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட மெயின் விஷனாக இருக்குது. அதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியில எங்களோட பங்களிப்பும் இருக்கணும்ன்ற ஒரு இதுல தான் நாங்க வந்து இந்த நிறுவனத்தை நாங்க ஆரம்பிச்சோம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 200 மெகாவாட்டுக்கு மேல நாங்க பண்ணி இருக்கிறோம். ஸோ இதுதான் எங்க கம்பெனியோட இது சார். நாங்க இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுல எல்லாமே இருக்கும். அதை முடிச்சுட்டு போஸ்ட் கமிஷனிங் ஆக்டிவிட்டிஸ், ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இது ஆக்டிவிட்டிஸும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். இங்க கஸ்டமருக்கு நல்ல ஒரு சேவை கொடுத்து அவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கிற அளவுக்கு என்னென்ன இதுல வந்து நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமோ அது எல்லாமே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த சேவையை நாங்க வழங்கிட்டு இருக்கோங்க சார். காற்றாலை, மின், சூரிய சக்தி 2 பிரிவிலையும் ஈடுபட்டுட்டு வரீங்க. இப்ப காற்றாலைக்கான உற்பத்தி முறை எப்படி உருவாக்கி வச்சிருக்கீங்க? இது சூரிய சக்திக்கான செயல்பாடுகளை எப்படி உருவாக்கி வச்சிருக்கீங்க? நாங்க வந்து பேன் இண்டியா பேசிஸ்ல நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இதுல வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து அவங்களுக்கான தனிப்பட்ட பாலிசிஸ் எல்லாம் இருக்கு. என்ன மாதிரியான ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து ஒரு சேலஞ்சிங்கா அவங்க பண்றாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தமிழ்நாடு ஸ்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரினியூபிள் எனர்ஜில அவங்க தான் பயணியரா இருக்கிறாங்க, நம்பர் 1 இன் இந்தியா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காற்றாலை சம்பந்தப்பட்டது, விண்மில் சம்பந்தப்பட்டதும் இல்ல சோலார் சம்பந்தப்பட்டது இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு மெயினான தேவை வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் எவாகுவேஷன் சொல்லுவாங்க. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே தயாரா இருக்காங்க, வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு அவங்க ரொம்ப தயாரா இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி கொடுக்குற இடத்துல வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நல்ல பாலிசிஸ் எல்லாம் கொடுத்து ஈஸி ஆக்சஸ் கொடுக்கறதுனாலதான் இவ்வளவு ப்ரொமோஷன்ஸ் வந்து வருது. ஸோ அது மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சோலாருக்கு வந்து எவாக்குவேஷன் நம்ம டிஎன்பியில் இருக்கக்கூடிய எவாக்குவேஷன்ஸே வந்து நம்ம அவைல் பண்ணிக்கலாம், செட்டன் லிமிட் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து வித்தின் 4 to 5 monthsல வந்து நம்மளால வந்து ஒரு 15 மெகாவாட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து கூட நம்மளால டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ஸ்டேட் வந்து நல்ல எக்யூப்டா இருக்கு சார். அதே மாதிரி பெரிய விண்மில் ப்ராஜெக்ட்ஸுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியா அதுக்கான கட்டமைப்பான சப்ஸ்டேஷன், கூலிங் சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க, அது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்து அலாட்மெண்ட் கொடுக்கறதுல இருந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இருக்கிறதுனால வெரி ஃபாஸ்ட் அப்ரூவல்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது. தட் இஸ் த மெயின் ரீசன் சார். மெயினா வந்து கவர்மெண்டோட சப்போர்ட் தான். இந்த பாலிசிஸ் இல்லாம வந்து நம்ம எதுவுமே டெவலப் பண்ண முடியாது. என்னதான் நம்ம கிட்ட எல்லா கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் இருந்தாலும் அந்த கவர்மெண்டோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் நம்மளால இவ்வளவு பண்ண முடியும். அந்த வகையில வந்து தமிழ்நாடு வந்து நமக்கு இவ்வளவு பயனுறா பண்றது வந்து உண்மையிலே ரொம்ப ஹாப்பியானது. மரபுசாரா எரிசக்தி அமைக்கிறவங்களுக்கு அரசாங்கம் எது மாதிரியான திட்டங்களை வடிவமைச்சு கொடுக்குது? கவர்மெண்ட்ல வந்து சோலாருக்கு தனியா ஒரு ஸ்கீம் இருக்கு சார். இப்ப வந்து சப்சிடி ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெசிடென்சியல் கமர்ஷியலுக்கு வந்து நம்ம இது பண்றோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சப்சிடி ஸ்கீம் இருக்கு. ஒரு 30,000, 60,000, 78,000 அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் கொடுக்கும்போது அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால வந்து இந்த சோலார் ரூப்டாப் நமக்கு பண்ணனா அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அவங்களோட பில் வேல்யூ வந்து எவ்வளவு தூரத்துக்கு குறைக்கலாம் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது லாங் டர்ம் இனிஷியலா அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தெரிஞ்சா கூட ஓவர் த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இபி பணம் கட்டுற இது இருக்காது. ஸோ அந்த கட்டக்கூடிய அந்த பணங்கள் வந்து அவங்க வேற ஒரு பக்கம் சேமிச்சு வைக்கிறது கூட இருக்கலாம். இதுதான் ரெசிடென்ஸ்ல இருக்கிறவங்க மெயினா திங்க் பண்றது. அதே மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய வந்துட்டு இருக்கு, நிறைய தொழிற்சாலைகள் வந்துட்டு இருக்கு. அப்போ பவரோட டிமாண்ட்ஸ் வந்து நிறைய தேவைப்படுறதுனால ஈஸியா எந்தெந்த ஜென்ரேட்டிங் பவர்ஸ் வந்து நம்மளை வந்து பண்ணி கொடுத்தா இது வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால அந்த ஓப்பன் ஆக்சஸ் மூலமா இந்த ரினியூபிள் எனர்ஜியை வந்து உள்ள ப்ரொமோட் பண்றாங்க சார். இதுதான் வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்ஸ். இமிடியேட்டா அந்த மாதிரி ஒருத்தங்க பண்றதுக்கு தயாரா இருந்தாங்கன்னா அவங்களோட அப்ரூவல்ஸ், அவங்களோட ப்ராஜெக்ட் டிபிஆர் பார்த்துட்டு உடனே அதுக்கான அப்ரூவல் கொடுத்து இமிடியேட்டா அவங்கள வேலை எடுக்க பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சோலார் பவர் ப்ராஜெக்ட்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 4 to 5 மாசத்துல நீங்க முடிச்சுட்டு உங்களோட பிளான்ட் கமிஷன் பண்ணி நீங்க ஜென்ரேஷனே எடுத்துடலாம். ஸோ அதனால வந்து பாலிசிஸ் வந்து நமக்கு நல்லா சப்போர்ட்டா இருக்குங்க. வீடுகள், பங்களாக்கள், ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள், அதாவது ஒரு நகை கடை மாதிரி, துணி கடை மாதிரி, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி இங்கெல்லாம் அமைக்கணும்னா எவ்வளவு மெகாவாட் மின்சாரம் தேவைப்படும்? அதுக்கு எவ்வளவு காஸ்ட் வரும்? அதுக்கு எவ்வளவு சப்சிடி கிடைக்கும்?
நீங்க கேட்டது மாதிரி இப்ப ரெசிடென்சி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கக்கூடிய வீடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோவாட் வந்து அவங்களோட சாங்ஷன் லோடு இருக்கும். சோ நம்ம வந்து 3 கிலோவாட் நம்ம பண்ணிக்கலாம், நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு மேல போகும்போது நம்ம என்ன நீடு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம அந்த சோலார் ரூஃப்டாப் ப்ராஜெக்ட் நம்ம அமைச்சு கொடுக்குறோம். ரூஃப்ல போடக்கூடிய எல்லா இதுவும் அதே மாதிரி நீங்க கமர்ஷியலுக்கு நீங்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து நமக்கு சப்சிடி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அந்த சேம் டைம் வந்து நெட் மீட்டரிங்னு ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ நீங்க என்ன ஜென்ரேட் பண்றீங்களோ நீங்க அதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் நீங்க பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்கீமா இருக்குது சார். அதனால கமர்ஷியல்ல போறவங்களுக்கு வந்து அவங்களுக்கான கட்ட வேண்டிய அமௌண்ட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுது சார். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% மேல வந்து அவங்களுக்கு பேமெண்ட் கட்ட வேண்டியதே வராது. அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு இது கொடுக்குது. பிளஸ் அவங்களுக்கு வந்து அந்த ரூஃப்ல அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான இடங்கள் இருக்கணும். இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு 100 கிலோவாட் வந்து அவங்களோட சாங்ஷன் டிமாண்ட் இருக்கும். ஆனா அவங்களோட ரூஃப் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு 80% இன்ஸ்டாலேஷன் போட்டு இது பண்ண முடியாது. ஸோ அதனால எங்களோட இது வந்து கம்ப்ளீட்டா அவங்களோட இது வந்து ஸ்டடி பண்ணி அவங்களோட பில் அவங்களோட இன்ஸ்டாலேஷன் இருக்கக்கூடிய இடங்கள் அவங்க ஃபேக்டரி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு அதுல எந்த அளவுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்க முடியுமோ இதை நாங்க வந்து பண்ணி கொடுக்குறோங்க சார். வர்த்தக நிறுவனம் அல்லது ஒரு தொழிற்சாலைக்கு அமைச்சு கொடுக்கணும்னா எவ்வளோ கால நேரம் ஆகும்? எத்தனை மாசத்துல அமைச்சு கொடுப்பீங்க? அதுக்கு என்ன காஸ்ட் ஆகும்? நாங்க இப்ப கமர்ஷியல் இதெல்லாம் பண்றது சார் மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.5 months தான் சார் எங்களோட லீட் டைம். நாங்க வந்து கம்ப்ளீட்டா நாங்க வந்து LOI சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாம் நான் சொல்றது வந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு வாங்க கொடுக்க வேண்டிய அப்ரூவல்ஸ்ல இருந்து எல்லாமே ஆஃப்டர் கமிஷனிங் முடிகிற வரைக்கும் நான் சொல்றேன் 1.5 மாசத்துக்குள்ள நாங்க எல்லாமே நாங்க வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா நாங்க பண்ணி கொடுத்துருவோம். அதாவது ஒருத்தர் வந்து நான் மின்சாரம் என் தொழிற்சாலைக்கு அமைக்கணும்னு சொன்னா உங்களாண்ட கான்டாக்ட் பண்ணாலே போதும், மற்றது லைசன்ஸ் வாங்குறது அதுக்கான அத்தாரிட்டி என்னென்ன விஷயத்தை எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவீங்களா? ஒரு சோலார் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நாங்க அந்த எங்களோட இன்ஜினியர் அங்க அனுப்பி அவங்களோட தேவை என்னன்னு பார்த்துட்டு என்ன சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுக்கணுன்றது எல்லாமே பார்த்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அப்ரூவல் வாங்குறதுல இருந்து ப்ரொக்யூர்மெண்ட்ல இருந்து இன்ஸ்டாலேஷன் கமிஷனிங் பண்ணி கம்ப்ளீட்டா அவங்களை ஹேண்ட் ஓவர் பண்றது வரைக்கும் எல்லாம் பண்ணுவோம். பிளஸ் அவங்களுக்கு வந்து இப்போ இந்த ரூஃப் டாப் இதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரி இதுல போடுறதுனால இதுக்காக தனியா ஒரு ஓஎன்எம் சார்ஜஸ் எல்லாம் வாங்கி அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு ஒரு இடம் ரொம்ப ரிமோட்ல இருக்கும் அந்த மாதிரி பண்றதுனால அங்க இருக்கக்கூடிய டெக்னீஷியனுக்கே வந்து நாங்க அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கும் பண்ணிடுறோம். நீங்க எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ணணும் எப்படி இது பண்ணணும்னு சொல்லி நாங்க இது பண்ணிடுறோம். ஸோ அதனால அவங்க ஒன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சார். 1-to-1 நாங்க வந்து கம்ப்ளீட்டா A to Z எல்லாமே அவங்களுக்கு வந்து பண்ணிட்டு அவங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் எவ்ரிதிங் இட்ஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட் டிஸ்கஷன் வித் டெக்னிக்கல் பேப்பரோட நாங்க எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். மிஷினரி இயக்கத்துக்கான பவரும் கிடைச்சிடுமா? ஆமா சார், அது கம்ப்ளீட்டா அவங்களுக்கு கிடைச்சிடும். அவங்க டே டைம்ல நமக்கு வந்து என்னென்ன நமக்கு எவ்வளவு யூனிட்ஸ் நமக்கு பவர் நமக்கு வந்து சன்லைட் நம்ம வந்து எடுக்கிறோமோ அது எல்லாமே நம்ம பண்ணிடலாம். இப்போ அடிஷனலா இன்னொரு இது ஒன்று வந்திருக்கு. இப்போ லித்தியம் பேட்டரியோட எவாலுவேஷன் வந்து நல்லா வந்திருக்குது. ஸோ அதனால அது மூலமா வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஈவன் நைட் ஹவர்ஸ் கூட நம்ம எடுத்து பண்ணிக்கிற மாதிரியும் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுவும் நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு இது வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். கொஞ்சம் கிலோவாட் ஸ்கேல்ல கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணும்போது ஏன்னா இப்போ இதான் வந்து அது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டேஜ்ல இருந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க தேர் வெரி ஹாப்பி டு ஹியர். கண்டிப்பா அதை வந்து நம்ம பண்ணலாம். புதுசு அவங்களும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு சப்போர்ட் கொடுக்குறது அவங்களும் கம் ஃபார்வர்டு. நம்ம காஸ்ட் பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெட்டர் இன்ஜினியரிங் சொல்யூஷனோட நல்ல ஈல்டு அவுட்புட் கிடைக்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு கொடுங்க நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. அதுவும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோலார் என்பது வந்து நிறைய பகல்ல மட்டும்தான் உற்பத்தி செய்ய முடியும். இப்போ இரவுல கிடைக்காது. இரவுல வந்து அரசு மின்சாரம் தான் பயன்படுத்தணும். அதால இது போடத்தால பெருசா பெனிஃபிட் இல்லைன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இப்போ நீங்க இந்த லித்தியம் பேட்டரி மாதிரி வந்ததால அதை சேவ் பண்ணி வச்சுட்டு அவங்க அதே சோலார் பவரை வந்து இரவுலையும் பயன்படுத்தலான்றீங்க. அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இது எல்லாருக்குமே இருக்கிறதா ஒரு நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க. இந்த ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நேச்சர் ஆஃப் வந்து ஒரு காட் கொடுத்த ஒரு கிஃப்ட் தான். சில இடத்துல விண்ட்மில் ப்ராஜெக்ட்னா விண்ட் பொட்டன்ஷியல் இருக்க இடத்துல தான் நம்ம பண்ண முடியும். சோலார் இருக்கும்போது சன்லைட் இருக்கும்போது தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுல இருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை வச்சு நம்ம எந்த அளவுக்கு நம்ம பெனிஃபிட் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், அது மூலமா அந்த காற்று வந்து மாசுபடாம இருக்கிறதுக்கு வந்து நம்ம எப்படி நம்ம வந்து கன்வென்ஷனல் பவரை நம்ம வந்து குறைக்கணும்னு நம்ம சொல்றோமோ அது மாதிரி இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி சார். இதுல இருந்து நம்ம எவ்வளவு ஈல்டு எடுக்க முடியுமோ அதை எடுத்துக்கணும். சோ அதை தாண்டி இப்போ வந்து புதுசா வந்திருக்கக்கூடியது வந்து இந்த டெக்னாலஜி வந்து சப்போர்ட் பண்ணுது. நம்ம இதுவும் நம்ம பண்ணிக்கலாம். அப்போ நம்ம டே டைம்ல நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவர் போக மீதி சர்ப்ளஸ் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தா நம்மளோட தேவைக்கான லோடு வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் சார். சோ அதனால நம்ம ஆப்பிள் டு ஆப்பிள் நம்ம வந்து கன்வென்ஷனல் பவர் கிடைக்கிற மாதிரி ஆப்பிள் டு ஆப்பிள் வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஆனா இதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. இது நடைமுறைப்படுத்திருக்கு சக்சஸ் ஆயிருக்கு சார். அதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது கமர்ஷியல் கம்பெனிகள் போடத்தால லாபகரமா? இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் சொல்றாங்களே நிறைய பேர். இல்ல சார், இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது
ஸோ அதனால நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எப்படினாலும் அவங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு வந்து 6 இயர்ஸ்ல அவங்களுக்கு வந்துடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய லைஃப், இதோட லைஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 இயர்ஸ் வருது சார். 25 வருஷம் உங்களுக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் இயர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த இது வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் ஆகும். இது வந்து இதனால எஃபெக்டிவ் ஆகிறதுனால அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண முடியல, ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து கம்மியாகும். இதுதான் கவர்மெண்டோட விஷன். ஸோ கன்வென்ஷனல் பவர் வந்து காஸ்ட் ஏர், கோல் உங்களுக்கு நீங்களே சொன்ன மாதிரி கோலோட ஷார்டேஜ் இருக்கு. ஸோ வேற எந்த ஒரு பவர்னாலும் அது இதோட ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஸோ இது சீப்பர் பவர் இது பண்ணும்போது இந்த மாதிரியான ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ரேட் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு சார். அதனாலதான் நம்ம இது வந்து பண்றோம். ஸோ அதனால ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். அது வந்து நம்ம ஒரு குவாலிட்டியான ஒரு இதுக்கு தான் நம்ம வந்து பண்றோம். ஸோ அதனால வந்து அந்த மாதிரியான ரொம்ப டூ எக்ஸ்பென்சிவ்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது சார். ஏன்னா சோலார் பேனல், அந்த பேட்டரி எல்லாமே இன்னும் சீனாவை நம்பி தான் நம்ம இருக்க வேண்டியது இருக்குது. அதால இம்போர்ட் பண்ணதால விலை அதிகரிக்குதுன்றாங்க. அதை வந்து அதுக்கு மாற்று வேற வழி இல்லையா? இந்த சோலார் பவர் அதிகம் கட்டணம் வருவதற்கு, அதாவது பவர் ப்ராஜெக்டை நம்ம அமைக்கணும்னா அதிகம் கட்டணம் வருவதற்கு வந்து இந்த பேனலும் பேட்டரி தான் முக்கிய காரணம்ன்றாங்க. இதுக்கு என்ன மாற்று வழி? எஸ் சார். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சிலிகான் இது எல்லாமே வந்து நம்ம மேஜர் சப்ளையர் வந்து சைனா தான். ஸோ சைனால இருந்து நம்ம வாங்கி தான் இங்க வந்து எல்லாமே நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்க இருக்கக்கூடிய ஃபேக்டரிஸ்ல இருந்து தான் எல்லாம் வருது. இப்போ இந்த மேக் இன் இந்தியா வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் தான். ஸோ அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அது எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ எப்படி கோல்டு பிரைஸ் நமக்கு இது மாதிரி ஆகுதோ அதே மாதிரி தான். ஏன்னா இவங்க வந்து இம்போர்ட் பண்ணி எடுக்கும்போது அந்த டைம் இருக்கும்போது என்ன பிரைஸ் இருக்கோ அதை வச்சு தான், அந்த டாலர் பிரைஸ் வச்சு தான் அவங்க வந்து காஸ்டிங் ஒர்க் அவுட் பண்றாங்க. அதனால தான் அந்த ஃபிளக்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்குது. ஸோ சில ஸ்டேட்ல வந்து ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்போ அதுக்கான டிமாண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ இது வச்சு தான் பேஸ் பண்ணி அவங்க பண்றாங்க சார். இதோட இது வந்து இன்னும் ரேட்டு நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாச்சுன்னா அந்த ரா மெட்டீரியல் தான் இதோட மெயின் இஷ்யூஸ். ஸோ அப்போ அந்த ரா மெட்டீரியல் இது பண்றதுக்கானது வந்து முன்னாடி என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஷிப்பிங் நீங்க பண்ணி நீங்க கொண்டுட்டு வரீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்களோட நம்மளோட டியூட்டி இருக்கு இல்லையா சார், அந்த டியூட்டி வந்து நம்ம வந்து குறைச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதோட பிரைஸ் வந்து குறையும். முன்னாடி வந்து அந்த அதுக்கு ஒரு கன்செஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ அது இல்லை. ஸோ அதனால வந்து அந்த பிரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அது ஏன் அப்படி பண்ணுனாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்மளோட மேக் இன் இந்தியா ப்ராடக்ட்டை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுனால நம்மளோட ஹோம் எக்யூப்மெண்ட் நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், இதை விட சீப்பா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இம்போர்ட் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் அவங்க இதை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த கன்செஷன் கொடுத்தாச்சுன்னா நம்ம வந்து ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய இதை மட்டும் வச்சே நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டிமாண்டை வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் அவங்களோட விஷனே வந்து 175 ஜிகாவாட் வந்து பண்ணணும்னு இருக்கும்போது நமக்கு அவ்வளவுதான் சப்ளை செயின் அதுக்கு அளவுக்கு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இதுவும் நம்ம பண்ணிட்டு அந்த கஸ்டம் டியூட்டிஸ் இது வந்து அந்த 40% இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி நம்ம கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா வந்து அந்த பிரைஸ் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து கன்சியூமருக்கும் அவங்க வாங்கும்போது கஸ்டமருக்கும் அவங்களோட பிரைஸ் வந்து நம்மளால குறைச்சு கொடுக்க முடியும். நிறைய பேர் இந்த ரூட் டாப் இந்த சோலார் பிக்ஸ் பண்ணி தராங்க இல்லைங்களா மீன்ஸ், அது ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ரேட் வித்தியாசப்படுது. அது எந்த காரணங்களால ரேட் வித்தியாசப்படுது? கண்டிப்பாங்க சார். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார், இதுல வந்து ஒவ்வொரு ரூஃபும் வந்து டிஃப்ரெண்டா இருந்துட்டு இருக்கும். சோ அது வந்து ஒரு காரணம் சார். ஆனா எப்பவுமே எல்லாரும் விசாரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு யூனிட் மாதிரி இருக்கு. இப்ப நீங்க நார்மலா வந்து ஒரு ரூஃப் டாப் போனீங்கன்னா ஒரு கிலோவாட் என்ன விலைன்னு கேட்பாங்க. இதே நீங்க ஒரு மெகாவாட் நீங்க போனீங்க அப்படின்னா ஒரு மெகாவாட் என்ன ரேட்டுன்னு கேட்பாங்க. அப்ப யாராவது ஒருத்தர் வந்து அதுல நான் ஏற்கனவே நல்லா பண்ணிட்டு இருக்கிறவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு மெகாவாட் ரேட்டு வந்து எனக்கு 4 கோடி பெர் மெகாவாட் போகுது அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நீங்க ரூஃப் டாப் நீங்க கேட்டீங்க அப்படின்னா 70,000 பெர் கிலோவாட் போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நீங்க இன்னொருத்த போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் 4.5 பண்ணிருக்கேன் பெர் மெகாவாட், இது வந்து 65,000 பண்ணிருவேன். சோ இந்த வேரியேஷன் எதுக்காக வருது அப்படின்னா சார், இது எல்லாரோட ரூஃப் வந்து வித்தியாசமா இருக்கும். நீங்க வந்து அது கிலோவாட் ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி இல்ல மெகாவாட் ப்ராஜெக்டா இருந்தாலும் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க அதுல என்ன ரா மெட்டீரியல் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டா உங்களோட வந்து இந்த ரேட் மாறுமே தாண்டி மற்றபடி இதுக்கு வந்து ஒரு பிக்ஸ்டா நீங்க வந்து ஒரு 65,000 எடுத்துட்டு 65,000 ரூபாய் பெர் கிலோவாட்னு வச்சுட்டு எல்லா ரூஃபையும் நீங்க வந்து பண்ண முடியாது. அப்படி நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அண்டர் எஸ்டிமேட்டா தான் போகும். இல்ல கஸ்டமருக்கு நீங்க வந்து கரெக்டா அவங்க கேட்கக்கூடிய ரெக்யர்மெண்ட் வந்து நீங்க பண்ணி கொடுக்க முடியாது சார். சோ அதனால அது ஒரு நிறைய வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரும் அதை விசாரிக்கும் போது எல்லாருமே நம்ம அப்படிதான் பண்ணுவோம். ஆனா உண்மையான யதார்த்தம் வந்து இது ஆப்பிள் டு ஆப்பிள் வந்து கம்பேர் பண்ணா கரெக்டா இருக்கும். அப்படி இல்லாம நார்மல் ஒரு கோட்டை வாங்கி இன்னொருத்தர் கொடுக்குற கோட்டை வச்சு நம்ம கம்பேர் பண்ணா நம்மளால பண்ண முடியாது. சோ அதனால அந்த பர்டிகுலர் பில்டிங்க்கு வந்து என்னது கொடுத்துருக்காங்க, இப்ப நாங்க ஒரு கோட் கொடுத்துருக்காம அதே இதை வந்து இன்னொரு கம்பெனிட்ட அதே ஒரு கோட் வாங்கி அவங்க பார்த்தா பெட்டரா இருக்கும். அது இல்லாம பக்கத்து பில்டிங்ல போட்டிருக்கிற கோட்டை வச்சு இதுக்கு பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து டிஃபரெண்டா தான் இருக்கும் சார். அதனாலதான் இந்த டிஃபரன்ஸ் வர்றது.
அந்த பேனர்ல வந்து வித்தியாசம் இருக்கா? ஒரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி சீனாவுல இருந்து வருது, இங்கே இப்ப அதானி பண்றாங்க, டாடா பண்றாங்க. அந்த பண்ற பேனர்ல வந்து உற்பத்தி திறன்ல வந்து எது வித்தியாசம் இருக்கா? அந்த ரேட் அதிகரிக்கும் போது வித்தியாசம் வரும்போது. குவாலிட்டியான ப்ராடக்ட் உங்களுக்கு கொண்டுட்டு வரும்போது அதுக்கேற்ற மாதிரியான இன்ஜினியரிங் உள்ள இன்வால்வ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அது கண்டிப்பா வந்து அதுக்கான ரேட் வந்து வர்றதுக்கான கண்டிப்பா அதுக்கான டிஃபரன்ஸ் வந்து வரும் உங்களுக்கு. ரெண்டாவது நான் சொன்னது மாதிரி அது இப்ப எல்லா கம்பெனியுமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களோட குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்கல அப்படின்னா மார்க்கெட்ல அவங்க வந்து சர்வே பண்ண முடியாது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அதுக்கான தனியான ஒரு டிபார்ட்மெண்ட்டே அவங்க வச்சிருக்காங்க. ஈவன் மாடல் இது பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் ரேண்டம் சாம்பிள்ஸ் வந்து அவங்க செக் பண்ணி ஆல் லிஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர் லிஸ்ட்ல வந்து அப்ரூவ் பண்ணி எம்என்ஆர்ல பண்ணனதுக்கு பிறகுதான் இவங்க என்பேனர்லேயே வர முடியும். வேற எதுவும் இருக்கக்கூடிய மாடல்ஸ் நம்ம வந்து போட்டா கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால குவாலிட்டி டிவியேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்கிறது வந்து ரொம்ப கம்மி சார். அது எல்லாமே டவுன் பண்ணிட்டாங்க, கிராஜுவலா குறைச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு வெளிநாட்டு பொருளுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி மாதிரியே இன்னைக்கு நம்ம ஊர்ல பண்ணக்கூடிய மாடல்ஸோட இதுவுமே வந்து வந்துருச்சு. சோலார் பவர் அமைச்சு கொடுக்கறது வந்து சின்ன சின்ன நிறுவனங்கள் கூட ஒரு 4 பேர் 5 பேர் வச்சிருந்து கூட ஒரு நிறுவனத்தை நடத்தி சோலார் பேனல் வீடுகளுக்கு இல்லை அலுவலகங்களுக்கு அமைச்சு கொடுக்க முடியுது. அதே வந்து விண்மில் அது மாதிரி அமைச்சு கொடுக்க முடியுமா? அதனுடைய ப்ராஜெக்ட்ஸ் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல சார், இப்ப நம்ம சோலார் வந்து பண்றது மாதிரி விண்மில் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இதுல விண்மில் ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஜினியரிங் ஒர்க் வந்து அதுல இன்வால்வ் சார். அது எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா சைட் செலெக்ஷன்ல ஆரம்பிச்சு, அதுக்கு பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரியான லாஜிஸ்டிக்ஸ் ஆரம்பிச்சு, பவர் எவாகேஷன் ஆரம்பிச்சு, அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். நீங்க நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எம்என்ஆர்ல ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க சார். அவங்க வந்து நிவின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஏற்கனவே எல்லா இடத்துலயும் எங்கெங்க பொட்டன்ஷியல் இருக்கோ அவங்க எல்லா இடத்துலயும் வந்து ஆல்ரெடி ஒரு மாஸ்ட் போட்டு அவங்க ஸ்டடி பண்ணி ஒரு டேட்டா வச்சுட்டு தான் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் பொட்டன்ஷியல் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு இந்த இடத்துல வந்து விண்ட் பொட்டன்ஷியல் டென்சிட்டி எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்க நார்மலா வந்து ஒரு விண்ட் பொட்டன்ஷியல் ஏரியா வந்து அவங்க பண்ணி வச்சிருக்கிறது வந்து ஒரு ஜெனரல் டேட்டா அவங்க வச்சிருப்பாங்க. நார்மல் மாஸ்ட் போட்டு இதுல இவ்வளவு டபிள்யூபிடி இருக்குன்னு வச்சிருப்பாங்க. பட் நான் இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க போகும்போது அந்த டபிள்யூபிடிக்கு வந்து எந்த விண்ட் டர்பைன் போட்டா சூட் ஆகும் அப்படின்னு பார்த்து நம்ம அதுக்கான ஓஎம் வந்து நம்ம தேடி பிடிக்கணும். அந்த ஓஎம்கான அந்த டர்பைனை வந்து அந்த சைட்டுக்கு கொண்டுட்டு போறதுக்கு லாஜிஸ்டிக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு அதுக்கான பவர் எவாகேஷன் இருக்கா அப்படின்றத நம்ம எல்லாமே பார்க்கணும் சார். அப்போ இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு இன்ஜினியரிங் வேலை வந்து பண்ணி கம்ப்ளீட்டா அந்த ஸ்டடி பண்றதுக்கே வந்து மினிமம் 6 months to 8 months டைம் வந்து எடுக்கும். அதுல அந்த இதுல வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் அந்த மேன் பவரை வச்சுதான் வந்து அதை நம்ம பண்ண முடியுமே தாண்டி நம்ம நார்மல் இது மாதிரி பண்ணணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா விண்டு போட்டா அந்த இடத்துல விண்டு டென்சிட்டி இல்லைன்னா விண்மில் ஓடாது. அப்போ அதை நம்பி பணம் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நட்டமா போயிடும் சார். ஸோ அதனால சோலார் பண்ற மாதிரி விண்டு பண்ண முடியாது. இப்போ ஒரு விண்மில் போடணும்னு நினைக்கிறாருன்னா 1 2 போடணும்னா என்ன காஸ்ட் வரும் சார்? அது சார் இன்னைக்கு கேட்டகரியில இருக்கக்கூடிய விண்மில் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இப்ப 2 மெகாவாட் தான் வந்து நார்மலா வந்து மார்க்கெட்ல சப்ளை இருந்துட்டு இருக்கு சார். ஏன்னா இப்ப இன்னைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் 3 சைட்னு சொல்லிட்டாங்க. அதாவது லோ டபிள்யூபிடி இருக்க லோ விண்ட் டென்சிட்டி இருக்கக்கூடியதுல ஹை ஈல்டு கொடுக்கக்கூடிய மிஷின்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பழைய இது எல்லாமே நீங்க ஆர்லோயம்பலி, முப்பந்தல், அதுக்கு பிறகு நீங்க உடுமல்பேட் இந்த இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிளாஸ் 1 விண்ட் ப்ரோன் ஏரியா. அது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, இடம் இல்ல. அப்ப நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நம்ம போடக்கூடிய டர்பைன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது இப்ப இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மெகாவாட் தான் அவைலபிளா இருக்கு. அதோட காஸ்ட் உங்களுக்கு ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 இருந்து 16 கோடி உங்களுக்கு வந்துருது சார். 16 கோடி 2 மெகாவாட் மிஷின் வந்து உங்களுக்கு அது வந்துருது. உங்களுக்கு நீங்க கம்ப்ளீட்டா வந்து இப்ப நீங்க ஒரு இந்த மாதிரி 2 மெகாவாட் 4 மெகாவாட் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட ப்ராஜெக்ட் காஸ்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் அதை வந்து கமிஷன் பண்ணி எல்லாம் முடிச்சு இபிசி பண்ணும்போது அந்த பெர் மெகாவாட் காஸ்ட் உங்களுக்கு போகும்போதே பாத்தீங்கன்னா அது 19 கோடியில இருந்து 20 கோடி உங்களுக்கு போயிடும் சார். சோ அதனாலதான் வந்து அது ஒரு கூலிங் சப்ஸ்டேஷன் கட்டி அது வந்து மினிமம் ஒரு 50 மெகாவாட் இல்ல 100 மெகாவாட் மாதிரியான ஒரு பெரிய நம்ம காற்றாலை பண்ணைன்னு சொல்லுவாங்க, நிறைய 50-100 மெஷின்ஸ் போடணும். அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட காஸ்ட் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது இந்த இன்வெஸ்ட் பண்ண வரவங்களுக்கு இந்த அமௌண்ட் கொஞ்சம் கம்மி ஆகும் சார். இதுவும் வந்து பேஸ்ட் ஆன் த பாலிசிஸ் தான். நீங்க தமிழ்நாட்டுல நீங்க அது பண்ணணும் அப்படின்னா அதுக்கான தனியான ஒரு பவர் ஸ்டேஷன் நீங்க கட்டி நீங்க அதுல வந்து நம்ம ஜென்ரேஷனை பூல் பண்ணி நம்ம கிரிட்டுக்கு கொண்டு போய் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. சோலார் பண்ற மாதிரி டைரக்டா ஆன் கிரிட் நம்ம பண்ண முடியாது. அப்ப விண்மில் பண்றவங்க வந்து அரசாங்கத்துக்கு தான் கொடுக்க முடியுமா, தனியாருக்கு அவங்க கொடுக்க முடியுமா? முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்இபிக்கு தான் கொடுத்திருந்தாங்க, அரசாங்கத்துக்கு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை
போக மீதி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு இது வரும்போது 2010க்கு பிறகு ஓப்பன் ஆக்சஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுனாங்க. ஓப்பன் ஆக்சஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு வந்து கன்சியூமர் அவங்களுக்கு பவர் தேவை இருக்கோ அவங்க இந்த ஜென்ரேட்டர் இருந்து வாங்கிக்கலாம். ஆனா அதுக்கான எல்லா அப்ரூவலும் வந்து இபில இருந்து நம்ம வாங்கணும். பிபிஐ நம்ம அவங்க கூட தான் சைன் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து கன்சியூமர் ஒரு இடத்துல இருப்பாரு, ஜென்ரேஷன் பாயிண்ட் வேற ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கும். ஸோ அதனால டெடிகேட்டட் டிரான்ஸ்மிஷன் லைன் தான் போட்டு பண்ண முடியாது. ஸோ அட்ஸ் அ காமன் லைன் இருக்கிறதுனால டிஎன்இபியோட டிரான்ஸ்போர்ட் லைன் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வீலிங் சார்ஜஸ், டிரான்ஸ்மிஷன் சார்ஜஸ் எல்லாமே நம்ம கொடுத்து இது பண்ணி விட்டுட்டு கன்சியூமரும் எண்ட் யூசரும் வந்து ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ இந்த இதுதான் போயிட்டு இருக்குது. இபில இருந்து பவர் கிடைக்காதவங்க வெளியில இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. வேற விண்மில் இப்ப நான் ஒண்ணு அமைச்சிருக்கிறேன்டானா நான் டைரக்டாவே வித்துக்கலாம் வேணும்னு ஒரு கம்பெனிக்கு. கண்டிப்பா நீங்க வித்துக்கலாம். அதுக்கான பாலிசிஸ் எல்லாம் மாத்திட்டாங்க. எல்லாம் மாத்திட்டாங்க சார். அது எல்லாமே நடைமுறையில இருந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க வந்து அமைச்சு கொடுக்கறது மட்டும் இல்லாம நீங்களே மின் உற்பத்தி பண்ணி அரசுக்கு கொடுக்குறோம் நீங்களா, அதை பத்தி சொல்லுங்களா. அது எப்படி அது ஈடுபாடு வந்து, ஏன்னா ஒருத்தவங்க அமைச்சு கொடுக்கறது வேற, அமைச்சு கொடுத்தோமா அதுக்கான காஸ்ட் வாங்கணுமா வேலை முடிஞ்சிடும். ஆனா நீங்களே பவர் உற்பத்தி பண்றீங்களா, அதுக்கு எப்படி ஐடியா வந்தது, அதை எப்படி செயல்படுத்துறீங்க? இல்ல சார், இது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப எங்களுக்கும் வந்து நாங்க இப்ப ஏதாவது ஒரு சின்ன பிபிஐ வந்து கவர்மெண்டோட சைன் பண்ணி நல்ல கான்ட்ராக்ட் இருந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுவே நாங்களே வந்து நாங்க பண்றோம். இது இல்லாம வந்து கிளைண்ட்டுக்கும் நாங்க வந்து பண்ணி கொடுக்குறோம். இப்ப அது வந்து ஓபெக்ஸ் மாடல்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இவ்வளவு யூனிட் பவர் தேவைப்படும். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கான அந்த சோலார் பவர் பிளான்டையோ இல்ல விண்வெளியோ நாங்க அமைச்சிட்டு அவங்களுக்கு வந்து வெறும் ஜென்ரேஷன் மட்டும் நம்ம கொடுத்துருவோம் சார். இது எல்லாமே வந்து கான்கிரீட் பிபிஐ இல்லாம நாங்க அது பண்றது இல்லை. மற்றபடி மீதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாங்க டெவலப் பண்ணி நாங்க எங்களுக்கு கேட்கக்கூடிய இந்த மாதிரி நான் சொன்னது மாதிரி எந்த கன்சியூமருக்கு வந்து அந்த பவர் டிமாண்ட் இருக்கோ அவங்களுக்கு நாங்க வந்து அமைச்சு கொடுக்கணும் சார். அந்த இது நாங்க பண்ணிட்டு இருக்கோம். டேங்கிலே நாங்க பண்ணிட்டு இருக்கோம், இபிசி ஒர்க் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் சார். ரெண்டு இதுமே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பவர் நீங்களே உற்பத்தி பண்ணி விற்பனை பண்றீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா சார். இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர் இருக்காங்க, நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். அப்ப அவங்க வந்து எங்களுக்கு கேட்கறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஃபேக்டரி எக்ஸ்பான்ஷன் போயிட்டு இருக்கு, எங்களுக்கு 1 மெகாவாட் பவர் வேணும், 2 மெகாவாட் பவர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 1 மெகாவாட் 2 மெகாவாட்டுக்காக வந்து பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்க ஒரு பார்க் டெவலப் பண்ணி அதுல அவங்களுக்கான தேவையை வந்து நாங்க பூர்த்தி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் நாங்க பண்ணி கஸ்டமருக்கான அந்த ஒரு தேவை எங்களால வந்து எந்த அளவுக்கு முடியுமோ எங்களோட கேபிட்டல்ல எவ்வளவு நாங்க பண்ணி கொடுக்க முடியுமோ அதை நாங்க பண்றோம். ரிமைனிங் இருக்கிறது வந்து பினான்சியல் இன்ஸ்டிடியூட் சப்போர்ட் எடுத்தும் அதை நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறதால வந்து நீங்க பேசிக் இன்ஜினியரா எப்படி இதுல உங்களுக்கு ஈடுபாடு வந்தது, உங்க ஃபேமிலி பேக்கப் எப்படி வந்தீங்க இந்த துறைக்கு? ஒரு விண்மில் சுத்தி இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல பிறந்து வளர்ந்தவன் நான். ஸோ அதை நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு இந்த விண்மில் பத்தியான சப்ஜெக்ட் எனக்கு இருந்தது. நான் ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ அப்புறம் அதை பார்க்கும்போது அதுல ஒரு எனக்கு இருந்த ஒரு ஆர்வம், இது எப்படி வந்து இவ்வளவு ஹைட்டா இருக்கு, இதுல ஒரு சின்ன ஒரு நாசில்னு சொல்லுவாங்க, அது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது, 3 பிளேடு வச்சுட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமா எனக்கு அதுல படிக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் அதுலயே வந்து நான் காலேஜ் 3rd இயர் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் பார்ட் டைம்ல ஜாபு போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நைட் டைம் ஆப்ரேட்டரா அங்க கூட இருந்து அந்த மாதிரி ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு இது பண்ணி காலேஜ் பாஸ் அவுட் பண்ண முடிஞ்சு நான் அஃபிஷியலாவே நான் வந்து ஜாயின் பண்ணி அந்த மாதிரி நான் இது பண்ணிட்டேன் சார். இதுதான் என்னோட பேக்ரவுண்ட். நான் வந்து எங்க ஃபேமிலியில நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் சார். என்னோட அப்பா வந்து பிடபிள்யூடியில சூப்பர் இன்ஜினியரா இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க கிரவுண்ட் வாட்டர்ல. அம்மா ஹோம் மேக்கர். தம்பி வந்து ஒரு ஹெச்ஆர் ஆரக்கிள் சப்போர்ட் கன்சல்டண்டா இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து எனக்கு இந்த இது பிடிச்சிருந்ததுனால இதுல இருக்கக்கூடிய இதுல என்ன பெட்டர்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு இது வச்சு என் மேல இருக்கக்கூடிய திறமையின் மேல நம்பிக்கையில இருந்து நான் பண்ணிட்டேன். நிறைய ஒரு தொழில் வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணுன்றது என்னோட இது. நல்ல இன்ஜினியர்ஸ் நல்லா வரவங்களுக்கு நிறைய இதுல வந்து ப்ரொமோட் பண்ணேன். ஏன்னா இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குது. ஏன்னா யாருமே இதுக்கு வரமாட்டேன்றாங்க. ஸோ அதனால இதை வந்து நம்ம இது பண்ணணும் அப்படின்றதுனால மோஸ்ட் ஆஃப் த இது நாங்க நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் மீட் பண்றோம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிட்ட பேசி இதுல இருக்கக்கூடியது என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அதை வந்து பண்ண வைக்கணுன்றதுக்கான எல்லா ஒரு முயற்சியிலும் எடுத்துட்டு இருக்கோம். புதுசா என்ன தொழில்நுட்பம் இதுல வந்திருக்கு? வந்து ஒரு 83ல இருந்து இது ரினியூவபிள் எனர்ஜி எக்ஸ்பான்ஷன் நமக்கு வந்து பண்ணிட்டு இருந்தது. அன்னைக்கு இருந்த டெக்னாலஜிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு நீங்க என்ன ஒரு இதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏஐ சப்போர்ட் தான். தொழில்நுட்பம் இந்த டிஜிட்டல் இதெல்லாம் இதோட வரும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அக்யூரஸியா இருக்கு எல்லா டேட்டாவும். நீங்க வந்து அதனால டைம் வந்து நீங்க நிறைய சேவ் பண்ணலாம். காம்ப்ளிகேஷனான ஒரு எக்யூப்மெண்ட்டோ இல்ல ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு இடத்துல வந்து ப்ராஜெக்ட் நம்ம கொண்டுட்டு போறதுக்கோ அதை வந்து வித் இன்ஜினியரிங் சப்போர்ட்டோட நம்ம எந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியுமோ அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இப்போ ஒரு டெய்லர் மேடாவே நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதுதான் வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து டெவலப்மெண்ட் பண்ணிருச்சு சார். இன்னைக்கு வந்து நீங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா போய் நீங்க சர்வே பண்ணி நம்மளுக்கு வந்து 175 ஜிகாவாட் நம்ம வந்து பண்ணணும் நம்ம இப்ப எடுக்கிறதுக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்தின் த டேல வந்து நம்மளால இந்தியால எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு பாக்குற அளவுக்கு நமக்கு எல்லாமே வந்துருச்சு. உங்க கம்பெனியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார், மேன் பவர் எப்படி சர்வீஸ் பண்றீங்க உங்க கம்பெனி பத்தி சார்?
இப்போ எங்க கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா சார், எல்லா நிர்வாகத்துல இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து அதுக்கான அந்தந்த துறைக்கான டிபார்ட்மெண்ட்டை லீட் பண்றதுக்கான டீம் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த வருஷத்துக்கு என்ன டார்கெட் நாங்கள் பண்ணணும், அது எல்லாமே அவங்களுக்கு வந்து நாங்கள் அவங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு எவ்ரி ரிவ்யூ மீட்டிங் இருக்கும். அங்கே அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அஸ் பர் அந்த சிஸ்டம் படி அது நடக்குதா இல்லையான்றத நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே பண்றதுனால வந்து ப்ராஜெக்ட் வந்து கரெக்டான டைம்ல வந்து எங்களால் கொண்டுட்டு போய் அது வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும் சார். அதே மாதிரி சைட்ல இருக்கிறவங்க, ரிமோட் சைட் எல்லாமே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லாரும் கூட நாங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்போம். கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வச்சிருப்போம் சார். இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன், எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இயர்லி growth என்ன பர்சன்டேஜ் உங்களுக்கு ரீச் ஆயிருக்கு, அதை எப்படி இன்னும் அதிகரிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்றீங்க? 5 மெகாவாட்ல நாங்க ஆரம்பிச்சோம். செகண்ட் இயர் வந்து நாங்க ஒரு 25 மெகாவாட் வந்துட்டு, இப்போ தேர்ட் இயர்ல வந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு 300 மெகாவாட் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா இடத்துலயும் நாங்க எங்களோட ஒவ்வொரு இதுமே வந்து இப்போ இண்டிவிஜுவலா எனக்கோ என்னோட டீம்ல இருக்கிறவங்களுக்கோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், இந்த துறையில எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், கம்பெனி நாங்க என்ன டெலிவர் பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து வெளியில நம்மளால வந்து புக்ஸ்லயோ இல்ல ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் போகும்போதோ இல்ல ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல போகும்போது அது வந்து எங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் சார். ஸோ அதனால நாங்களே வந்து எங்களை மார்க்கெட்டிங் பண்ணி நாங்க என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ப்ராஜெக்டா நாங்க வந்து பண்ணி அதோட டெஸ்டிமோனியல் எடுத்து தான் நாங்க வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ அதனால எங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர் தான் இருக்காங்க. புது கஸ்டமர்ஸை விட எங்களுக்கு ஏற்கனவே ப்ராஜெக்ட் கொடுத்தவங்க தான் திருப்பி அங்க பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து வந்து நாங்க ஜார்க்கண்ட் வரைக்கும் நாங்க ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். டொயோட்டாவுக்கு நாங்க பண்ணோம். ஸோ அவங்களுக்கு பண்ணிட்டு இப்போ எங்களுக்கு ஒரு சைட்டை வந்து ஆந்திரால ஒரு சைட் அவங்க வாயண்டம் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் பாக்குறதுக்கு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்தரா இனி இருக்கக்கூடிய பிளான்ஸுக்கு எல்லாமே அவங்க பேசிட்டு இருக்காங்க. நாங்க போய் சைட் விசிட் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஒரு நம்பக தகுந்த மாதிரியான ஒரு கஸ்டமர் எங்களுக்கு இருக்கிறாங்க. எல்லாமே வந்து as per ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன நாங்க பண்ணி கொடுக்கணுமோ கஸ்டமருக்கு தேவைக்கான சொல்யூஷன்ஸ் வந்து நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கேம்ஸ்ல ஒர்க் கொடுத்தா அட் எனி காஸ்ட் வந்து ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகாது. அவங்க ஒர்க் ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கை நாங்க பண்ணியிருக்கிறோம். இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க எங்களை இன்னொருத்தவங்களுக்கு ரெஃபர் பண்றாங்க. அங்கேயே நாங்க வந்து இப்படிதான் நாங்க ஒவ்வொன்றா நாங்க கனெக்ட் பண்ணிட்டு இந்த இங்க இருந்து குஜராத், ராஜஸ்தான் வரைக்கும் நாங்க போய் ப்ராஜெக்ட் நாங்க பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் மெயினான இது சார். அவங்களுக்கு கூட நாங்க இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பரண்டா நாங்க பேசுறது எது இருந்தாலும் அது ஒளிவு மறைவு இல்லாம நாங்க அவங்களுக்கு தெரியப்படுத்திடுவோம். ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதுல வந்து இது ரொம்ப நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்துருக்கீங்க, அந்த காஸ்ட் எஃபெக்டும் குறைச்சி பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு யாராவது பாராட்டி இருக்காங்களா? ஆமா சார். இப்போ நாங்க வந்து மேஜர் கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய இதுல பிரைட் நைட் இந்தியா அப்படின்னு ஒரு கிளைண்ட் பண்ணியிருக்கோம். ரினியூ பவர் நாங்க பண்ணியிருக்கிறோம். அப்புறம் சோலார் பேக் அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு இப்போ நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இங்க ட்ரெடிஷனல் கஸ்டமர்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். திருச்சி மங்களன் மங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். டொயோட்டா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை வந்து எவ்வளவு சீக்கிரம் நாங்க முடிச்சு கொடுக்குறோம். இதுல அதுதான் சார் இந்த ரேஸ். எவ்வளவு நம்ம இது பண்றோம்னா சீக்கிரம் நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈல்டு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ தட் அவங்க இவ்வளவு க்ரோஸ் வந்து பணம் போட்டு அந்த இதை பண்றாங்க, அவங்களுக்கு இமிடியேட்டா ரெவன்யூ கிடைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அப்போ நம்ம எந்தெந்த நம்ம இதுலதான் வந்து நம்மளோட ஸ்கில் இருக்குது. இப்போ நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த அனுபவம் எல்லாம் நம்ம அதுலதான். இதெல்லாம் வந்து எப்படி வந்து இந்த பீரியாடைஸ் பண்ணணும், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணணும், இதுக்கு டீம் எதெல்லாம் அலாட் பண்ணணும், கேஷ் ஃப்ளோ எப்படி நம்ம இது பண்ணணும், இப்படி நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான we have a separate team. அது எல்லாமே வந்து பண்ணிடுறாங்க சார். ஸோ அதனால எங்களுக்கு அது வந்து இந்த ஆப்ரேஷன் கண்டிஷன்ல எங்களுக்கு பேடனா இருந்தது இல்லை. ஃபியூச்சர்ஸ் பிளான், அச்சீவ்மெண்ட் என்ன வச்சிருக்கீங்க? பிசினஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்றதுல இருந்துட்டு இருக்கோங்க சார். எல்லா ஸ்டேட்லயும் வந்து நாங்க இபிசி ப்ராஜெக்ட் வந்து டேன்கி ப்ராஜெக்ட் பண்றதுக்கான எல்லா முயற்சிகளும் நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். இது கவர்மெண்ட் கூட நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அவங்களும் வந்து நிறைய டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்க அந்த இதுக்கான எல்லா ஒரு இதையும் எடுத்துட்டு இருக்கோங்க சார். அதே மாதிரி இப்போ இனி அடுத்தது இந்த விண்மில் இதுல வந்து நாங்க என்ன இன்னும் பெஸ்ட் என்ன கொண்டுட்டு வர முடியும், நியூ சைடு ஐடென்டிஃபை பண்ணி கஸ்டமர் இப்போ அன்னைக்கு சைட் இருந்தா கூட ஒரு கஸ்டமருக்கு நம்பிக்கை எப்படி வரும்னா, அந்த நீங்க இந்த இடத்துக்கு நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண வரலாம் அப்படின்றது மாதிரியான வந்து ஒரு நம்பிக்கையை கொண்டுட்டு வரதுக்கான எல்லா பிளாட்ஃபார்ம் ஒர்க்கும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா முன்னாடி வந்து ஒரு இபிசி ஒரு ஓஇஎம் கம்பெனியே வந்து இபிசி எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால கஸ்டமருக்கு ப்ராப்ளம் இல்லை. அவங்க போவாங்க டைரக்டா அவங்க கிட்ட ஒரு ஆர்டர் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க, எல்லாமே வந்துடும். இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த காஸ்ட் எஃபெக்டிவ் இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறதுனால அப்படியே ஓஇஎம்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டாங்க, சப்ளையோட நிறுத்திக்கிறாங்க. இப்போ எங்களை மாதிரிப்பட்ட கம்பெனிஸ் தான் வந்து இந்த சைட் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அந்த விண்மில் இன்ஸ்டால் பண்றதோ இல்ல சோலார் பண்றதோ இந்த மாதிரிப்பட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து நிறைய டிமாண்ட் இருக்குங்க சார். டிமாண்ட் இந்த சென்ஸ் இதுல வந்து இன்னைக்கு பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆட்கள் வந்து இன்னைக்கு லிமிடெட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அந்த ஏரியா வந்து நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு விண்டு கேட்கக்கூடிய அந்த கிளைண்ட்டுக்கு வந்து நாங்க பண்ணி கொடுக்கறதுக்கான முயற்சிகள் நாங்க இறங்கிட்டு இருக்கோம். அது தமிழ்நாடு மட்டும் இல்லாம பேன் இந்தியா பேசிஸ்ல பண்றதுக்கான எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். மத்திய மாநில அரசு 2 அரசுகளும் இந்தந்த காரியங்களை செய்து முடிக்கணும்னு என்ன எதை சொல்ல விரும்புறீங்க?
கண்டிப்பாங்க சார். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. நம்ம இப்ப இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் இவ்வளவு பெரிய ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு விஷன் வந்து உங்களுக்கு கோல் வந்து இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப அதை நம்ம கொண்டுட்டு போய் நம்ம வந்து பண்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஒரு சப்போர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து பண்ணாங்க அப்படின்னா இந்த நம்ம இந்த இலக்கு அடைகிறதுக்கான தூரம் வந்து ரொம்ப நாள் இல்லை, மிக விரைவிலே நம்ம பண்ணிடலாம். ஸோ அதுக்கான ஒரு சப்போர்ட் மட்டும் ரெண்டு அரசாங்கம் கிட்ட இருந்து நம்ம இப்போ ஆல்ரெடி கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தி இது பண்ணுனாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்னும் நம்மளால வந்து இந்த டார்கெட்டை விட இன்னும் நம்ம அடுத்த இதுக்கு நம்ம பண்ண முடியும். குறைந்த கட்டணத்துல மக்களுக்கு மின்சாரம் கிடைக்கும், நிறைய பேர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இதுல இது மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து நமக்கு சேவ் ஆகும். அந்த அளவுக்கு வந்து நீங்க இந்த கன்வென்ஷனல் பவரை வந்து நீங்க குறைச்சு இந்த சுற்றுச்சூழலை வந்து மாசுபடாம அடுத்த தலைமுறைக்கும் நம்ம வந்து சேஃபா நம்மளால வச்சுக்க முடியும். கிரீன் எனர்ஜி எப்படி அமைச்சு கொடுக்கணும், அது என்ன காஸ்ட் வரும், அது வாடிக்கையாளருடைய நல்லுறவு, நீங்களா வந்து பவர் உற்பத்தி பண்ணியும் வருவது பத்தி விளக்கமா விரிவாக சொன்னீங்க. அதெல்லாம் உங்களுக்கு மிக்க நன்றி சார். சார், எங்களுக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்து எங்களோட இண்டஸ்ட்ரியை பத்தி வெளியில இன்னும் அடுத்த லெவலுக்கு அடுத்த தலைமுறைக்கு இப்ப இருக்கிற தலைமுறை எல்லாருக்கும் வந்து நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த இண்டஸ்ட்ரியில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மூலமா வெளியில வர்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களை மாதிரிப்பட்ட புதுசா வளர்ந்து வரக்கூடிய என்டர்பிரனர் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு வர்றது என்னோட பங்களிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நீ சேனலுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்வுல சந்திக்கிறது நாங்க ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ. சரி, ரொம்ப நன்றி சார்.